திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை சுற்றி கடும் பதற்றம் உருவாகியிருக்கு. காங்கிரஸ் அதிக அளவிலும் அதிலும் குறிப்பாக திமுக வலுவான தொகுதிகளை கோரியிருப்பது கட்சியின் உள்ளகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால மாவட்ட அளவிலேயே எதிர்ப்புகள் எழுந்து கூட்டணியின் நிலைத்தன்மை குறித்து கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 28 இடங்களை காங்கிரஸ் தட்டி தூக்கிய போதே உடன் பிறப்புகள் மத்தியில் ஒருவித சலசலப்பு எழுந்திருக்கு. இப்போது அது எரிமலையாய் வெடித்திருக்கு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கேட்டிருக்கும் தொகுதிகள் அனைத்தும் திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படும் வலுவான இடங்கள். ஜெயிக்கவே முடியாத தொகுதிகளை எங்களிடம் தள்ளிவிட்டு நாங்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த தொகுதிகளை அவர்கள் கேட்பதா அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில் நிலைமை படுமோசம். அங்கே காங்கிரஸ், திமுக, விசிக இடையே தொகுதி பங்கீடு இழுபறியாக இருந்த நிலையில பல தொகுதிகளில் திமுக மட்டும் இல்லாம விசிக வேட்பாளர்களுக்கும் எதிராக காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டு இருக்கு. இதைவிட ஒரு மோசமான நட்பு ரீதியான போட்டியை பார்க்க முடியாது அப்படின்னு புதுவை திமுகவினர் கொந்தளிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதா அறிவாலய வட்டாரங்கள் சொல்றாங்க. கூட்டணி ஒற்றுமை பற்றி டெல்லி தலைமை பேசினாலும் கூட களத்தில் நடக்கும் குழப்பங்கள் ராகுல் காந்தியின் கவனத்திற்கு சென்றும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதான் ஸ்டாலினின் கோபத்திற்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றுமை ஓங்கி இருக்க வேண்டும்னு நினைத்தால் இதுதான் அதற்கான வழியா என முதல்வர் தரப்பு கடுகடுப்பில் இருக்கு. தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த ஈகோ மோதல் கூட்டணி வெற்றியை பாதிக்குமா இல்லைனா தலைமை தலையிட்டு சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்துல காங்கிரஸ் பெயரை குறிப்பிடாதது விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அவர் தனது கடிதத்தில் உதயசூரியனும் நமது சின்னம்தான், கை முரசு, கதிர் அறிவாள், சுத்தில் நட்சத்திரம், பானை, ஏணி ஆகியவையும் நமது சின்னங்கள் தான். களமிறங்கும் வெற்றியை கொண்டு வா என்று கை சின்னத்தை மட்டும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா எங்குமே காங்கிரஸ் என்ற பெயரை கூட குறிப்பிடாம இருக்காரு. திமுகவுடன் நட்பாக இருக்கும் கூட்டணி கட்சிகளை தோழமை கட்சி என்று கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின் எங்குமே காங்கிரஸை பற்றி பேசாமையே இருக்காரு. காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில கடுமையான மோதல் ஏற்பட்ட நிலையில தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் பெயரை தவிர்த்து இருக்காரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய மடலில் தோழமை தொடர்வோம், களத்தினில் வெல்வோம், நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உங்களில் ஒருவன் எழுதும் மடல். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழமை கட்சிகளுடனான தொகுதி பங்கீடும் கழகத்தின் சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணலையும் நிறைவு செஞ்சுட்டு அன்பு உடன்பிறப்புகளாம் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன்னு சொல்றாரு. 10 ஆண்டு காலமா படுமோசமான அதிமுக ஆட்சியினால தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் ஏற்பட்ட சீரழிவுகளை சரி செஞ்சு கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இந்திய அளவில் உயர்த்தி காட்டியிருக்கிறோன்னு சொல்றாரு. இந்த பெரும் முயற்சிக்கும் சாதனைக்கும் துணை நின்ற கொள்கை வழி தோழமை இயக்கத்தினரின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதனை மதித்து உணர்ந்தே இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தைகள் ஜனநாயக பூர்வமாக நடைபெற்றிருக்கு. நமது கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ள காரணத்தால உரிய அளவில் தொகுதிகளை பங்கீடு கொள்ள வேண்டிய சூழலும் தேவையும் இருப்பதை நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுடனும் ஆலோசித்ததே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஒப்பந்தங்கள் நிறைவேறியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களிடமும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களிடமும் மற்ற இயக்க தலைவர்களிடமும் தொகுதி பங்கீடு நிலவரங்களை உங்களில் ஒருவனான நான் நேரில் விளக்கி கூறினேன்னு சொல்றாரு.
அவர்கள் எதிர்பார்க்கின்ற எண்ணிக்கையில உள்ள நியாயத்தை மதித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கேற்ப எண்ணிக்கையை நிர்ணயிக்க வேண்டிய சூழல் இருப்பதையும் அவர்களிடம் விளக்கமா சொன்னேன்னு சொல்றாரு. எப்போதும் என் மீது அன்பும் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற உறுதியும் கொண்ட நமது தோழமை இயக்க தலைவர்களும் தங்கள் இயக்க நிர்வாகிகளுடனும் தொடர்ந்து ஆலோசித்து உரிய அவகாசம் எடுத்துக்கொண்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின் மனப்பூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில்தான் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூட்டணியின் தலைவர் என்ற முறையில தோழமை கட்சிகளை நம்முடைய அங்கமாக தான் பார்க்கிறேன். அவர்களுக்கான தொகுதிகளில் முழுமையான வெற்றியை உறுதி செய்ய அவர்களின் சகோதரனாக என் உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கேன். தேர்தல் களத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுக்கு தேவைப்படும் தொகுதிகளை உரிமையுடன் கேட்பதும் அவற்றை பரிசீலித்து எந்த அளவுக்கு வழங்க முடியுமோ அவற்றை வழங்குவதும் கூட்டணிக்கான நடைமுறையாகும். அதனை ஜனநாயக தன்மையுடன் நிறைவேற்ற இருக்கின்றது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. கழக கூட்டணியின் வெற்றியே பெரிது என்பதை எடுத்துரைக்கும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரான கமல்ஹாசன் எம்பி அவர்கள் தனது மனம் திறந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை மனதார வரவேற்கிறேன். அதே போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற தோழமை கட்சி தலைவர்களும் மனப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் 2019 முதல் தொடர்ந்திடும் நமது கூட்டணியின் வலிமைக்கு சான்றாகும். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் மதவாத அரசியலை துணிவுடன் எதிர்த்து நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோளோடு தோள் நிற்பவை நம் தோழமை இயக்கங்கள் மட்டும்தான். மதச்சார்பின்மை, மாநில உரிமை, சமூக நீதி, சமத்துவம் இவற்றை அடித்தளமாக கொண்ட கொள்கை கூட்டணிதான் நம்முடையது. அதில் ஏதாவது விரிசல் ஏற்படாதா, பிளவு உருவாகாதா, திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதால் திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து தங்கள் கற்பனைக்கேற்ப விமர்சனங்களை பரப்பிட முயற்சி செய்கிறாங்க. திசை திருப்ப நினைக்கும் வதந்திகளை உடன்பிறப்புகள் கண்டு கொள்ளாமல் புறக்கணித்து தோழமை கட்சியினருடன் இணைந்து களத்தில் பணியாற்றி வெற்றியை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட குழு நடத்தி வந்த நிலையில திமுகவின் சார்பில் தேர்தல் களத்தில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்த ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து நேர்காணலையும் நடத்தி முடித்திருக்கும். மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இடையில் ரமலான் திருநாள் விடுமுறை தவிர்த்து 6 நாட்கள் இந்த நேர்காணல் நடைபெற்றிருந்துச்சு. கழகத்தின் நேர்காணல் என்பது தலைமைக்கும் தொண்டர்களுக்குமான உறவின் வெளிப்பாடு. அதுவும் இந்த முறை 16,500 உடன்பிறப்புகள் கலந்து கொண்ட கொள்கை உறவு திருவிழா. மாரத்தான் ஓட்டத்தை போல ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரத்திற்கு குறையாம நேர்காணல் நடைபெற்று வருது. விருப்பமனு அளித்த உடன்பிறப்புகளின் முகம் கண்டபோதும் எனக்குள் ஏற்பட்டுள்ள உற்சாகத்தினால் அடுத்தடுத்த நாட்களும் தொடர்ந்து ஊக்கமுடன் பணியாற்ற முடிகிறது. நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் அவர்களும் விருப்பமனு அளித்த ஒவ்வொரு உடன்பிறப்பையும் தனித்தனியாக அழைத்து நேர்காணல் நடத்திய தேர்தல் உண்டு. அதுக்கப்புறமா மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளைச் சேர்ந்த அனைவரையும் ஒன்றாக அழைத்து மொத்தமாக நேர்காணல் செய்ததும் உண்டு. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு தொகுதி வாரியாக விருப்பமனு அளித்தவர்களை அழைத்து நேர்காணல் நடைபெற்று வருது. உடன்பிறப்புகள் தங்கள் வாழ்த்துக்களை எனக்கு தெரிவிக்கிறாங்க. உடன்பிறப்புகளின் உழைப்பையும் அனுபவத்தையும் மதித்து உங்களின் ஒருவனான நான் நேர்காணல் நடத்தினேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள், மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கும் நல் விளைவுகள், அதனால் பெருகி இருக்கும் பொதுமக்களின் ஆதரவு, தோழமை கட்சிகளின் பலம், கழக நிர்வாகிகளின் ஒருங்கிணைந்த பணி, இவை குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்தேன். அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் கழக தலைமை நிர்வாகிகள் முன் தங்களுக்கான நேர்காணல் சீட்டு ஒதுக்கப்பட்டதில் விருப்பமனு செய்த ஒவ்வொரு தொகுதி உடன்பிறப்புகளும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவர்களிடம் உங்கள் தொகுதியில் தலைமை யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் இதே மகிழ்ச்சியுடன் களத்தில் பணியாற்ற வேண்டும்னு கழக தலைவர் என்ற முறையில தெரிவிச்சேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தோழமை கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் தொகுதிகளும்
திமுகவின் தொகுதிகள் தான் என்பதால 234 தொகுதிகளிலும் இந்த முறை மு.க.ஸ்டாலின் நிற்கிறேன் என்ற உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னபோதும் உடன்பிறப்புகள் அனைவரும் வெற்றி ஒன்றுதான் எங்கள் இலக்கு என்ற உறுதியையும் அளிச்சிருக்காங்க. உடன்பிறப்புகள் தந்த உறுதியில எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களிடமும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் செல்வாக்கு இருந்துட்டு தான் இருக்கு. நம்பிக்கையையும் செல்வாக்கும் வெற்றியாக விளைவதற்கு நம் அடுத்த 4 வாரங்களும் அயராமல் உழைத்திட வேண்டும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவுல தங்கள் கட்சி சின்னத்தில் போட்டியிடும் தோழமை கட்சிகளின் தொகுதிகள் போக திமுக வேட்பாளர்கள் மட்டும் இல்லாம திமுக சின்னத்தில் போட்டியிடும் தோழமை கட்சி வேட்பாளர்களுமாக இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல 175 இடங்கள்ல உதயசூரியன் களம் காண்கிறது. மதவாத அரசியலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து நின்று எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சி தொடர்ந்திடவும் இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திடவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான வெற்றி களத்துல தோழமை கட்சிகளுடன் இணைந்து நின்று விரைந்து பணியாற்றுவீர். கவனம் சிதறாது இலக்கை வெல்வோம் என்று குறிப்பிட்டிருக்காரு. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.